வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ உங்களுக்கான டமால் வீடியோ. ஸோ உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவை, அதாவது கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் உள்ள வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப் கோர்ஸு, இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ராயல் பாஸ்ன்றது. ஸோ 1 இயர் வேலிடிட்டிக்கு ₹999 ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்னது, ஃபுல்லாக ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணும்போது 20 செகண்ட்ஸ்லேயே கண்டுபிடிக்கணும். ஏ மிடில் ஆஃப் த ரவுண்ட்றான். ஓகே, மொத்தம் 7 பேர். ஏ நார்த்து ஃபேஸிங்கு. ஸோ ஏ கீழே தான் இருப்பான். அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 3 பேர் 7 பேர் இருப்பாங்க. ஏக்கு சீக்கிரம் 2 பர்சன். ஸோ மொத்தமாக 7 பேர். ஏ மிடில்னா இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 இருப்பான். ஸோ 2 விட்டு இங்கே சி போடலாம். இன்னொரு பாசிபிலிட்டி, ஏ இங்கே போடலாம். சரியா? ஏ இங்கே போட்டு சி இங்கே போடலாம். ஏக்கு 2 விட்டு சின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஃப் அண்ட் ஏ ஆர் நாட் இமிடியட் நெய்பர்ஸ் ஆஃப் எஃப் அண்ட் ஏ ஆர் நாட் இமிடியட் நெய்பர்ஸ். எஃபோட தேர்ட் லெஃப்ட் ஜி. ஒரு நிமிஷம் மக்களே, சாரி மக்களே. கவனிங்க, ஏ கிட்ட எஃப் வரக்கூடாதான். ஸோ இந்த இடத்துல எஃப் போட முடியாது, இங்கே எஃப் போட முடியாதுன்னா எஃப் இங்கே தான். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெஃப்ட் இங்கே ஜி. அது மாதிரி ஏ கிட்ட எஃப் வரக்கூடாதான். இந்த 2 இடத்துல எஃப் போட முடியாதுன்னா இங்கே தான் எஃப். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெஃப்ட்டு இங்கே ஜி. எஃப் டிஆர் இமிடியட் நெய்பர்ஸ். ஸோ இங்கே டி போட்டேன். இந்த பாசிபிலிட்டிக்கே இன்னொன்று எடுக்கணும். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. இங்கே ஏ, இங்கே ஜி, இங்கே சி, இங்கே எஃப். ஸோ இப்போ எஃப்க்கு லெஃப்ட் சைட்லேயும் டி இருக்கலாம், எஃப்க்கு ரைட் சைட்லேயும் டி இருக்கலாம். ஏன்னா எஃப் அண்ட் டிஆர் இமிடியட் நெய்பர்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, டி இஸ் ஃபேஸிங் பி. டிக்கு ஆப்போசிட்டில் இங்கே பி. இதான டி. டிக்கு ஆப்போசிட்டில் இங்கே பி. இதில் டிக்கு ஆப்போசிட்டில் இங்கே பி போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறான், 2% பிட்வீன் பி அண்ட் கியூ. 2 விட்டு இங்கே கியூ, 2 விட்டு இங்கே கியூ, 2 விட்டு இங்கே கியூ. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் பி இஸ் ரைட் ஆஃப் எம். பிக்கு லெஃப்டில் 2னா எம்முக்கு ரைட்டில் 2. பிக்கு லெஃப்டில் 2னா எம்முக்கு ரைட்டில் 2. பிக்கு லெஃப்டில் யாருமே இல்லைனா எம்முக்கு ரைட்லையும் யாரும் இல்லை. அடுத்து என்ன சொல்கிறான், கியூ டஸ் நாட் ஃபேஸ் பி. கியூ பியை ஃபேஸ் பண்ணேன்னா பி இங்கே, கியூ பியை ஃபேஸ் பண்ணேன்னா பி இங்கே. இங்கே எங்கே பி போகிறதுன்னு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட்டு ஆர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் போட முடியும். எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட்டு ஆர் சவுத் ஃபேஸிங்கில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட் ஆர் இங்கே மட்டும்தான் போட முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட் ஆர் இங்கே மட்டும்தான் போட முடியும். நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் பி அண்ட் ஜி இஸ் சேம் அஸ் ஓ அண்ட் எம். ஸோ பிக்கும் ஜிக்கும் நடுவில் 3 பேர்னா ஓக்கும் எம்க்கு நடுவில் 3 பேர். ஸோ இங்கே ஓ. பிக்கும் ஜிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்னா ஓக்கும் எம்முக்கும் நடுவில் ஒரு ஆள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி போட்டோன்னா பிக்கும் ஜிக்கும் நடுவில் ஒரு ஆள்னா ஓக்கு எம்குள்ள ஒரு ஆள் போடணும், போட முடியாது. ஸோ இங்கே பி போட்டோன்னா பிக்கும் ஜிக்குள்ள யாருமே இல்லை. ஸோ ஓக்கும் எம்குள்ள யாரும் இல்லை. எம்மோட லெஃப்ட்டில் என்னு. ஸோ எம்மோட லெஃப்ட்டில் என்னு. சரியா? டஸ் நாட் ஃபேஸ் எஃப். சரிங்களா? என் டஸ் நாட் ஃபேஸ் எஃப்ன்றான். இந்த பாசிபிலிட்டி கேன்சல். எம்மோட லெஃப்ட்டில் என்னு, என் டஸ் நாட் ஃபேஸ் எஃப். இங்கே எம்மோட லெஃப்ட்டில் என்னே போட முடியல, பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இதில் நம்ம யோசிக்க லைட்டாக கூட செலவிட வேண்டியது இல்லை. மூளையை டப்பு டப்பு டப்புன்னு நீங்கள் ஃபில் பண்ணும்போது உட்காருது. யோசிக்கிறது மீன்ஸ் என்னன்னா, நம்ம அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்போம். நிறையா பாசிபிலிட்டியே அந்த லெட்டரை இங்கே வச்சு அங்கே போய், இங்கே வச்சு அங்கே போய் அப்படி திங்க் பண்ணுவோம். ஸோ அப்படிலாம் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? இங்கே பேலன்ஸ் லெட்டர் என்ன, இ, பிஇஜி, ஏடிஎஃப்சி. சரிங்களா? ஏயோட தேர்ட் லெஃப்ட் என்னன்னு கேட்குறான். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் டு ஓ தான் ஏயோட தேர்ட் லெஃப்ட். அடுத்து டி இஸ் ரிலேட்டட் டு சி, E is related to A. So O is related to நமக்கு என்னது, M. என்னோட diagonally opposite is B. அவர் யார், ஈயோட இமிடியட் லெஃப்ட்டு. ஸோ சி. இதில் யார் நாட் சிட்டிங் டுகெதரு, 1 and 3. பிஇ சிட்டிங் டுகெதர் தான். ஏஎஃப் எம்எஸ் சிட்டிங் டுகெதர் தான். சரிங்களா? ஸோ அப்பா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. இல்லைப்பா நீங்கள் வச்சுருங்க. காலையில் நான் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறேன், நீங்கள் வைங்க. சரி
டீசல் கீழே இருக்குப்பா, ஊத்திருங்க. காரை இப்படியே நிப்பாட்டிருங்கப்பா, உள்ள நிப்பாட்டாம இப்படியே ஓரமா, அங்கேயே ஓரமா நிப்பாட்டிருங்க. ஆமா சரிப்பா, சரி அங்க நிப்பா. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன் பாருங்கப்பா. ஸோ அடுத்து எது வித்தியாசமா இருக்குன்னு கேட்குறாங்க. பி கார்னரு, ஓ கார்னரு, என் கார்னரு, டியோட செகண்ட் ரைட்டான சி கார்னர். சரியா? அப்போ இங்கே ஜி மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸி தான். எ பர்சன் ஸ்டார்ட் ஃப்ரம் த பாயிண்ட் எஃப். சரியா? எஃப்ல இருந்து சவுத்தை நோக்கி 3 கிலோமீட்டர் போகிறாப்புல பீன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாப்புல. அடுத்து என்ன செய்கிறார், அங்கேருந்து லெஃப்ட் டர்ன் எடுத்து 12 கிலோமீட்டர் போய் ஹச்ன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாப்புல. அங்கேருந்து ரைட் டர்ன் எடுத்து 8 கிலோமீட்டர் போய் ஆறுன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாப்புல. திரும்ப அங்கேருந்து ரைட் டர்ன் எடுத்து 6 கிலோமீட்டர் போய் ஜேன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாப்புல. அந்த ஜேன்ற பாயிண்ட்ல இருந்து ரைட் டர்ன் எடுத்து 5 போகிறாரு, திரும்ப போய் என்னன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாரு. அடுத்து அங்கேருந்து லெஃப்ட் டர்ன் எடுத்து திரும்ப 8 போகிறாரு, போய் வீன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாரு. அங்கேருந்து திரும்ப ரைட் எடுத்து 2 கேன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாப்புல. அங்கேருந்து திரும்ப வெஸ்ட் பாயிண்ட், அங்கேருந்து வெஸ்ட் பாயிண்டில் 3 மீட்டரில் ஒய், அதான் ஃபைனல் பாயிண்ட்டுன்றாங்க. ஃபைனல் ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் ஒய். சிம்பிள். ஸோ ஒய்யை பொறுத்து பி எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்த்து ஈஸ்ட். எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பி அண்ட் ஹச். எம் இஸ் த மிட் பாயிண்ட், அதாவது 6 மீட்ரு இங்கே அப்படின்னா அதே 6னா இங்கே எண்ணுக்கு நேராக இருப்பாப்புல எம்மு. ஓகே, ஸோ சொல்லிட்டாங்க. ஸோ எம்முக்கும் ஜேக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கேட்குறாங்க. சரியா? டோட்டலாக இப்போ நமக்கு எவ்வளோ வரும், 8 கிலோமீட்டர் தானே வரும். ஏன்னா இங்கே எம்மு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எம்முலேருந்து ஜே அப்படின்னா ஹச்லேருந்து 6 டிஸ்டன்ஸ் தான். அடுத்து கேக்கும் எஃப்புக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறான். ஸோ நம்ம இங்கேருந்து இது, இங்கேருந்து இது. ஸோ இது ஒரு 4 கிலோமீட்ரு, இது ஒரு வரும். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2√5 ஆன்சர் வரும். கரெக்டாக? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோர் பேஸ்டு. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரீட் பண்ண சால்வ் ஆகும். இந்த சம் ரொம்ப ஈஸி. பாருங்களேன், ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். 7% இருக்காங்க, ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பிராண்ட் ஸ்பீக்கர் பிடிக்குது. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிங்கனாலே ஏல ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்து போட்டு, அடுத்து வந்து டிஇ, அடுத்து பயனரு எஃப்பு, அடுத்து ஏ வச்சு சோனி அப்படின்னு எல்லாமே டக்குன்னு லிங்க் ஆகுது. ரீட் பண்ணும்போது இதில் கை வைக்கணும்டான்னு உங்களுக்கு தோணும். ஸோ பாருங்கள், ஏ இருக்கானா, ஏக்கும் போட்டுக்கும் நடுவில் 3%. 1 2 3 விட்டு இங்கே போட்டு, இப்படி ஒரு பாசிபிள். இன்னொன்று ஏ இங்கே வச்சுட்டு 1 2 3 விட்டு இங்கே போட்டு. போட்டு வந்து நெய்தர் டாப் நாட் பாட்டம்ன்றாங்க. அப்போ போட்டு பாட்டமாக இருக்காது, அடுத்து யாரோ இருப்பாங்க. போட்டு டாப்பாகவும் இருக்காது, போட்டுக்கு மேலேயும் யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அடுத்து என்ன சொல்கிறான், டி லீவ்ஸ் இமிடியட்லி அபவ் ஏ. டி லீவ்ஸ் இமிடியட்லி அபவ் ஏ. டி லீவ்ஸ் இமிடியட்லி அபவ் ஏ. டி 2 ஃப்ளோர் அபவ் த பயனர். ஸோ டி இங்கே இருக்கானா 1 2 விட்டு இங்கே பயனர். பயனருக்கு 2 ஃப்ளோர் அபவ்ல டி. இதில் இங்கே பயனர். பயனியருக்கு 2 ஃப்ளோர் அபவ்ல டி. 1 ஃப்ளோர் அபவ் 2 ஃப்ளோர் அபவ்ல டி. மொத்தமாக இருக்கதே 7% சொல்லிட்டானா. 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. ஸோ கரெக்டாக கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா? இப்படியும் பாக்ஸ் பேஸ்டு பஸ்ஸில் மாதிரி இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ த நம்பர் ஆஃப் ஃப்ளோர் பிலோ பயனர் இஸ் 1 less than above எஃப். பயனருக்கு கீழே இப்போ 4 பேர்னா எஃப்க்கு அபவ்ல 5 பேர்னு அர்த்தம். அப்போ எஃப் இங்கே வருவான். 1 2 3 4 5. பயனருக்கு பிலோவில் இருக்கிறத காட்டிலும் எஃப்க்கு அபவ்ல 1 கூட அப்படின்னு அர்த்தம் அந்த கண்டிஷனுக்கு. ஸோ பயனர் கீழே யாருமே இல்லையா, எஃப்க்கு அபவ்ல ஒருத்தர் இருப்பான். ஒன்லி 1% பிட்வீன் ஏ அண்ட் சோனி. ஏ இங்கே இருக்கா 1 விட்டு இங்கே சோனி. ஏ இங்கே இருக்கா 1 விட்டு இங்கே சோனி. சோனி who lives immediately above Bose. Sony immediately above Bose. Sony immediately above Bose. The number of floor below Bose same as above C. Bose கீழே 2 பேர்னா C க்கு above 2 பேர். Bose கீழே 2 பேர்னா C க்கு above 2 பேர். C who lives immediately above G. C who lives immediately above G.
C who lives immediately above G. The number of person between G and D is same as E and JBL. So G-க்கு D-க்கு நடுவுல ஒரு ஆளா, அப்போ JBL-க்கு E-க்கு நடுவுல ஒரு ஆள். பட் JBL 3 floor below Dynadio. இங்கே பார்த்தீங்கன்னா 3 floor below-வே எங்கேயுமே போட முடியாது உங்களால். Dynadio போட்டிங்கன்னா 3 floor below-ல JBL போடவே முடியாது, பாசிபிலிட்டி கேன்சல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போட முடியும், Dynadio JBL. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்கும் டிக்கும் நடுவில் இருக்க பர்சன் தான் ஜேபிஎலுக்கும் ஈக்கு நடுவில் இருக்கணும். ஸோ ஜிக்கு டிக்கு நடுவில் யாருமே இல்லை. அப்போ ஜேபிஎலுக்கும் ஈக்கும் நடுவில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ பேலன்ஸ் உள்ளது பி எக்கோ டாட்டா, அதை இங்கே போட்டுருங்க. ஃபில் ஆயிடுச்சா? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இருக்கிறதுலையே இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டாக எடுத்து போடுங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸி இது. ஸோ டாப் மோஸ்ட் ஃப்ளோரு பி எக்கோ டாட்டு. சிக்கு ஈக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 3 பேர் இருக்கான். டைனாடியோ லிவ்ஸ் ஆன் 5th ஃப்ளோரு. எல்லா பர்சனையும் ஆல்ஃபபெட்டிக்கலால் டாப் டு பாட்டம் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஏ பி சி டி இ எஃப் ஜி இப்படி அரேஞ்ச் பண்ணும் போது பொசிஷன் மாறாமல் இருக்குது சி மட்டும்தான். கரெக்டா? ஸ்பீக்கர் டி என்னது? போஸ். ஸோ இப்போ வாலெட் சால்வ் பண்ணலாமா? 5 டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் வாலெட் இருக்குது. பிளாக் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மணி தென் ஒயிட்டு. சரியா? பிளாக்கு மோர் தென் ஒயிட்டு. ப்ளூ லெஸ் தென் ரெட்டுனா ரெட்டு வந்து கிரேட்டர் தென் ப்ளூ. பட் டஸ் நாட் ஹாவ் லீஸ்ட் மணினா ப்ளூக்கு அப்புறம் எவனோ இருக்கான். வைலட் இஸ் ஹாஃப் ஆஃப் தென் ரெட்டுனா ரெட்டை விட, இப்போ ரெட்டு 10 ரூபா வச்சுருக்கானா வைலட் 5 ரூபா வச்சுருப்பான். அப்போ ரெட்டு கிரேட்டர் தென் வைலட்டு. கரெக்டாக? ரெட்டு கிரேட்டர் தென் வைலட்டு. ஸோ ரெட்டுக்கு அப்புறம் எனக்கு வைலட்டு வரணும். ஒயிட் கலர்டு மோர் மணி தென் ரெட்டு. இப்போ நல்லா கவனிங்க. ஒயிட் மோர் தென் ரெட், ரெட் மோர் தென் ப்ளூன்னு சொல்லிட்டாங்க. ப்ளூக்கு அப்புறம் ஒருத்தர் வரணுன்றாங்க. அப்போ அவன் தானே வைலட்டாக இருக்க முடியும். இருக்கதே 5 டிஃப்ரெண்ட் கலர் தான். சிம்பிள் கொஸ்டின் தான் அது. பார்க்க தான் பெருசு, உள்ளே வெறும் புஸ்ஸு. சரிங்களா? ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்? பிளாக் வாலெட்டு 1380 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா விச் இஸ் 300 மோர் தென் ரெட்டு. அப்போ இவன் என்ன வச்சுருப்பான்? பிளாக்கு வந்து 1380 வச்சுருக்கான். ஆனால் 300 ரூபா கம்மியாக ரெட்டு வச்சுருப்பேன். அப்போ 1080. ரெட்டில் பாதி தான் வைலட்டுன்றான். அப்போ 1080 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 2 5s are 10. அடுத்து அப்போ உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும்? 540 வரும். கரெக்டாக? 2 4s are 8 0 540 வரும். அடுத்து how many wallet less than violet? violetக்கு அப்புறம் யாருமே இல்லை. ஸோ none is your answer. how many wallets there between blue and second highest? blue இவன், செகண்ட் ஹையஸ்ட் ஒயிட்டு. இவங்களுக்கு இன்பிட்வீனில் வந்து ஒரே ஒரு வாலெட் தான் இருக்கான். லித்தோகிராஃப். லித்தோகிராஃப் எல்லா லெட்டரையும் அசன்னியால் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். எனக்கு பொசிஷன் மாறாமல் இருக்கிறது ஹச் மட்டும்தான். ஃபஸ்ட் இருந்து 4th பொசிஷனில் ரியல் வேர்டில் ஹச் இருக்குன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும்போது அதே ஹச் அங்கே இருக்குது. இது மட்டும்தான் பொசிஷன் மாறாமல் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ஸ்கொயர். எனக்கு தெரிஞ்சு இந்த டோட்டல் பசில் சீட்டிங்லேயே ஸ்கொயர் மட்டும்தான் லைட்டாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே சிம்பிளாக சால்வ் ஆகும். பார்ப்போமா? ஸோ ஸ்கொயரை ட்ரா பண்ணிடுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா 4 of them sits at the corner, 4 of them middle, all of them facing the center. எதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி போட்டு வச்சுக்குவோம். இப்படி நீங்கள் போடக்கூடாது, நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணனால போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டியோட இது ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கனாலே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். த கன்சிக்யூட்டிவ்லி ஆல்ஃபபெட்டிக்கலி நேம்டு பர்சன் ஆர் நாட் சிட்டிங் அட்ஜசன்ட் டு டுகெதர்ன்றான். சரியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக ரீட் பண்ண பிறகு ஸ்டார்ட் பண்ணுறது டியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? டியோட செகண்ட் ரைட்டு நெஸ்லி இருக்கான், அருணோட இமீடியட் லெஃப்ட் நெஸ்லி, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணனால மில்மா வந்து கார்னர் வரணும்னு சொன்னனால
டியை வந்து கார்னரில் தான் எடுக்கிறேன், மிடில் எடுக்கலை. நீங்கள் டியை மிடில் எடுத்து பாருங்கள், மில்மா வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வரமாட்டாங்க. இதை ரீட் பண்ணும் போதே லைட்டாக இப்படி இப்படி பொசிஷன் வச்சு பார்த்தே கண்டுபிடிக்க முடியும். டி எங்கே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்மா கார்னர் வர மாதிரி இருக்கும். டியை மிடில் எடுத்தீங்கன்னா என்ன பாசிபிலிட்டி எடுத்தாலும் மில்மா கார்னரில் வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ டி இங்கே எடுக்கிறேன். டியோட செகண்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெஸ்லி. அருணோட இமிடியேட் லெஃப்ட் நெஸ்லி போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹச்சோட லெஃப்டில் பார்க்கும்போது அருண் இருப்பாப்ல. சரியா? அவர் ஆனால் அவங்களுக்கு இன்பிட்வீனில் உள்ளவங்க 1 லெஸ் தென் ஹச்சோட ரைட்டில் பார்க்கும்போது மில்மாக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹச்சு இங்கே எடுக்கிறேன்னா ஹச்சுக்கு லெஃப்ட்டில் அருண் இருக்காப்புல, இன்பிட்வீனில் யாருமே இல்லை. அப்போ ஹச்சுக்கு ரைட்டில் 1 இருப்பாங்க, மில்மாக்கும் ஹச்சுக்கும் நடுவில். மில்மா கார்னர் தான் வரணும்னு சொல்லியிருக்கான். புரிஞ்சா? ஹச்சுக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் அருண் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ இன்பிட்வீனில் யாருமே இல்லை. பட் 1 மோர் ஹச்சுக்கு ரைட்டில் பார்க்கும்போது மில்மாவில் இருப்பாங்க. இந்த கொஸ்டினில் உங்களுக்கு டி, நெஸ்லி, அருண். ஹச்சு பார்த்தீங்கன்னா ஹச்சோட இமிடியேட் லெஃப்ட் அருண் ஒரு பாசிபிள் வரும், ஹச்சோட செகண்ட் லெஃப்ட்டில் அருண் ஒரு பாசிபிலிட்டி வரும். இதுதான் இந்த கொஸ்டின்லேயே வர பாசிபிலிட்டி. இப்போ ஹச்சுக்கு செகண்ட் லெஃப்ட் அருணா, ஹச்சுக்கும் அருணுக்கும் நல்ல ஒரு ஆள் இருக்காங்களா? ஹச்சுக்கும் அருணுக்கும் நல்ல ஒரு ஆள் இருக்காங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு ரைட்டில் பார்க்கும்போது 2 ஆள் இருக்கணும், ஹச்சுக்கும் மில்மாக்கும் இல்லை. மில்மா பார்த்தீங்கன்னா கார்னரில் தான் இருக்காங்க. சரிங்களா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, டிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் இருக்கணும் தான், அருணுக்கு அமுலுக்கு நடுவில் இருக்கணுமா? டிக்கு ஹச்சுக்கு 2 பேரா? அப்போ அருணுக்கு 2 விட்டு இங்கே அமுல். டிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் ஆப்போசிட்டில் இருக்காங்களா டியும் ஹச்சும்? அப்போ அருணும் அமுலும் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. சரிங்களா? அமுலோட செகண்ட் லெஃப்ட் எஃப். ஸோ அமுலோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் எஃப். சரிங்களா? இங்கே அமுலோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் எஃப். அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஃப் அட்ஜசன்ட் டு குவாலிட்டி. ஸோ இங்கே குவாலிட்டி வருவாங்க. எஃப் அட்ஜசன்ட் டு குவாலிட்டி. ஓகே. அடுத்து ஜியோட செகண்ட் ரைட் சின்றான். இப்போ ஹச்சு கிட்ட ஜி எடுக்க முடியாது, இங்கே ஜி போட்டால் டி கிட்ட சி வந்துடும். ஏன்னா கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். சரிங்களா? அப்போ இங்கே ஜி எடுத்து இங்கே சி. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே எஃப் கிட்ட ஜி எடுக்க முடியாது, இங்கே அமுலில் ஜி எடுத்தோம்னா சி இங்கே போட முடியாது. அப்போ இங்கே ஜி, இங்கே சி. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறான், பி வந்து ஹச்சு கிட்டேயும் வராது, ஹட்சனும் கிடையாது. பி பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஹச்சு கிட்ட வரல அப்படின்னா என்னால் பி இங்கே சி கிட்டையும் இங்கே பி போட முடியாது. ஏன்னா கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்டு. இங்கே பி. இதில் பார்த்தீங்கன்னா பியை வந்து இந்த இடத்த நல்லா பாருங்களேன், பேலன்ஸ் உள்ள லெட்ரு இஏபியா. இப்போ நான் பி இங்கே எடுக்க முடியாது. சரியா? இப்போ பி இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா வந்து ஏ இங்கே எடுக்க முடியாது, இங்கே இ தான் ஒன்று. அதாவது இப்போ இங்கே தான் பி வந்து ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 2 இடத்துல ஒரு இடத்துல தான் பி வந்து ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே பி எடுத்தாலும் இங்கே தான் ஏஆர் இ வரப்போகுது. என்னால் இங்கே பி பக்கத்தில் ஏவும் போட முடியாது, எஃப் பக்கத்தில் இங்கே ஈயும் போட முடியாது. ஸோ அதனால இந்த பாசிபிலிட்டி கேன்சல். புரிஞ்சா? இப்போ பி கிட்ட இங்கே ஏ போட முடியாதா? இங்கே ஏ, இங்கே பேலன்ஸ் உள்ள ஈயை போட்டுரும். முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஹாட்சன் வந்து பிக்கு வராதுன்றான். ஹாட்சன் பிக்கு வரல அப்படின்னா வந்து ஹாட்சன் பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு வரலாம், இல்லை ஜிக்கு வரலாம். ஆனால் இங்கே ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க, ஆவினோட இமிடியேட் ரைட்டு ஏ. அப்போ இங்கே ஆவின். அப்போ ஹாட்சன் பிக்கு இல்லைன்னா ஹாட்சன் ஹச்சுக்கு. சரியா? பேலன்ஸ் உள்ளது என்ன இருக்கு? ஒரே நிமிஷம் இருங்க. என்ன இது ஆன்சர் தப்புகளாக இருக்க மாதிரி இருக்கு. டி மில்மா. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு நிமிடம் பொறுங்க. அது ஆன்சர் தப்பா இல்லை நம்ம தப்பா? ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிடம் பொறுங்களே. எஃப்க்கு தான் ஹாட்சன் வருது. என்ன தப்பு பண்ணியிருக்கேன்?
ஒரே ஒரு நிமிஷம் மக்களே, என்ன தப்புன்னு பார்ப்போம். டி மில்மா கரெக்டு தான். டி மில்மாக்கு அப்புறம் ஜி ஆவின், ஏ நெஸ்லி, பார்த்தீங்களா? மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்போட அட்ஜசன் தான் குவாலிட்டி, அப்போ ஹச்சுக்கு தான் குவாலிட்டி. கரெக்டா? எஃப்க்கு குவாலிட்டி வராது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆவினுக்கு இங்கே இது கரெக்டாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரே நிமிஷம் ஹச்சுக்கு தான் குவாலிட்டி கரெக்டு. அடுத்து இ அமுல் கரெக்டு. இப்போ பி இ அமுல், பி நெஸ்லியா, ஒரே ஒரு நிமிஷம், என்ன தவறு பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். ஐயோ, அருணோட இமிடியட் லெஃப்ட் நெஸ்லி கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அருண் மிடில் நெஸ்லி, ஏ தான் நெஸ்லி. ஓ, நெஸ்டி வேற நெஸ்லில் வேலையா? பார்த்தீங்களா மக்களே எப்படின்னு? ஒரே நிமிஷம் இருங்க. என்ன இப்போ இதில் எஃப்க்கு வந்து நமக்கு ஹாட்சன் வந்துடும். கரெக்டு தானே? ஏன்னா இங்கே பிக்கு வரலைன்னா இங்கே தான் ஹாட்சன். இப்போ டிக்கு அப்புறம் ஜி ஆவின், அடுத்து ஏ நெஸ்டி, நெஸ்ஸில் இல்லை நெஸ்டி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நெஸ்டி, நெஸ்டி நெஸ்டில் ரெண்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கான்? அருணோட இமிடியட் லெஃப்ட் நெஸ்டில் தான். சரி ப்ரோ, நான் கொண்டு வரேன் முடிச்சுட்டு கொண்டு வரேன். அருண் நெஸ்டில். அப்போ நெஸ்டி எங்கே கொடுத்துருக்காங்க? நெஸ்டியே கொடுக்கல. அருணோட இமிடியட் லெஃப்ட்டு நெஸ்டில் தான். கரெக்டு தானே மக்களே? அப்போ நான் போட்டிருக்குது டியோட செகண்ட் ரைட்டு நெஸ்டில். அப்போ டியோட செகண்ட் ரைட்டு நெஸ்டில், இதுதான் நெஸ்டி. கரெக்டு தானே மக்களே? நான் போட்டிருக்குது இதில் மாற்றி போட்டிருக்காங்க டயக்ராமில். இங்கே பாருங்கள், டியோட செகண்ட் ரைட்டு நெஸ்டில்னு போட்டிருக்கேன். அருணோட இமிடியட் லெஃப்ட் நெஸ்டில், நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அருணோட இமிடியட் லெஃப்ட் நெஸ்டில், சி அருண், அடுத்து எஃப் ஹாட்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹச் குவாலிட்டி, அடுத்து இ அமுல், அடுத்து பி நெஸ்டி. டயக்ராமில் தப்பாக போட்டிருக்காங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம். சரிங்களா? ஏக்கு தான் நெஸ்டில் வரும், பிக்கு தான் நெஸ்டி வரும். ஏன்னா இங்கே எனக்கு கொடுத்துருக்குது அருணோட இமிடியட் லெஃப்ட் நெஸ்டில் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான், கரெக்டாக இருக்குல்லாமே. ஸோ அடுத்தது பாருங்கள், இது என்ன சொல்லலாம்? டி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் என். டி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் என். என் ஹூ இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஆர், ஆர் ஹூ இஸ் அன்மேரிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக ஆரோட சிப்ளிங் தான் மேரேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ என்னுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கவங்களோட சிப்ளிங் தான் ஆர். ஆர் ஹூ இஸ் அன்மேரிடு பிரதர். சரியா? பிரதர் ஆஃப் பி. அப்போ பி இங்கே போட்டாச்சு. அடுத்து சி இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் டி. அப்போ டிக்கு ஒரு சன், சி இஸ் த டாட்டர் இன் லா. சரிங்களா? அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நோ சிங்கிள் பேரண்ட் ஹாஸ் சைல்டு. அப்போ கண்டிப்பாக இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன இருக்காங்க? ஜி இஸ் த மதர் ஆஃப் டபிள்யூ பட் ஷீ இஸ் நாட் ஸ்பவுஸ் ஆஃப் என். சூப்பரு. அவள் ஜி இஸ் மதர் ஆஃப் டபிள்யூ அப்படின்னா வேறு நமக்கு எங்கே எடுக்கிற மாதிரி பாசிபிலிட்டி இருக்குதுன்னா இங்கே தான். ஜி இஸ் த மதர் ஆஃப் டபிள்யூ. சரியா? எல் இஸ் த பேட்டர்னல் ஆண்ட் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூவோட அப்பாவோட சிப்ளிங் தான் எல், பேட்டர்னல் ஆண்ட். நம்பர் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேல் ஃபீமேல் இந்த ஃபேமிலி. ஸோ 1 2 3 ஃபீமேல் இருக்காங்க, 3 மேல் இருக்காங்கன்னா இதில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல். சரியா? என் ஹூ இஸ் த பிரதர் இன் லான்னு சொல்லிட்டான் ஆஃப் ஆர். ஸோ என் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஆர்னா இது ஃபீமேல். முடிஞ்சு. கரெக்டாக? இது நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இது பாருங்கள், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11% இருக்காங்க. டிக்ரீசிங் ஆர்டரில் அந்த போஸ்டிங்கை கொடுத்துட்டாங்க. ரீட் பண்ணும்போது ஐயை வச்சு ஜி, அடுத்து ஐயை வச்சு ஏ, ஏ வச்சு டி அப்படின்னு கனெக்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ பிரச்சனையே இல்லை. நம்ம வரிசையாக சிஇஓ,
எம்டி, அசோசியேட் டைரக்டர், சீனியர் மேனேஜர், மேனேஜர், டீம் லீடர், சீனியர் அனலிஸ்ட், அசோசியேட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட். இது அனலிஸ்ட். மொத்தம் 11 பேர். 1 2 3 4 5 6 7 8 9 10 தானே வருது. சிஇஓ, எம்டி, அசோசியேட் டைரக்டர், சீனியர் மேனேஜரு, அசோசியேட் மேனேஜர், ஏஎம். இங்கே இதை விட்டுருவோம். இங்கே டிஎல் போடுவோம். டிஎல். ஃபஸ்ட் என்ன சொல்கிறான்? ஜி சீனியர் அனலிஸ்ட். ஜி இங்கே. சரியா? ஒன்லி 2% பிட்வீன் ஜி அண்ட் ஐ. 1 2 விட்டு இங்கே ஐ, இல்லை ஜி இங்கே போட்டு 1 2 விட்டு இங்கே ஐ. அடுத்து என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் பர்சன் சீனியர் டு ஐ சேம் அஸ் ஜூனியர் டு ஏ. ஐக்கு மேலே 1 2 3 4 பேர்னா 1 2 3 4 விட்டு இங்கே ஏ. ஐக்கு கீழே யாரும் இல்லை, அப்போ ஏக்கு மேலே யாரும் இல்லை. ஒன்லி 3% பிட்வீன் ஏ அண்ட் டி. 1 2 3 விட்டு இங்கே டி. இங்கே 2 பாசிபிள் வருது. இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துருவோமா? ஏக்கு மேலே 1 2 3 விட்டு டி போடலாம், இல்லை ஏக்கு கீழே 1 2 3 விட்டு இங்கே டி போடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் கே அண்ட் ஐ இஸ் த நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் ஜி அண்ட் டி. ஜிக்கும் டிக்கும் உள்ள 1 2 3 4 பேரா? அப்போ கேக்கும் ஐக்கும் உள்ள 4 பேர். அப்போ 1 2 3 4 விட்டு இங்கே கே. ஸோ ஜிக்கும் டிக்கும் உள்ள 2 பேர்னா ஐக்கும் கேக்கும் உள்ள 2 பேர் இங்கே போட முடியாது. பாசிபிலிட்டி கேன்சல். ஜிக்கும் டிக்கும் உள்ள 2 பேர் இங்கே 1 2 விட்டு கே போட முடியாது. மேலே 1 2 விட்டு இங்கே கே. எஃப் 3 பொசிஷன் சீனியர் டு பி. எஃப் வந்து 1 2 3 பொசிஷன் சீனியர் டு பி. பி வந்து அசோசியேட் மேனேஜரும் இல்லை, சீனியர் மேனேஜரும் இல்லை. அதாவது பி வந்து சீனியர் மேனேஜரும் கிடையாது, அசோசியேட் மேனேஜரும் கிடையாது. ஸோ பி இங்கேயும் போட முடியாது, இங்கேயும் போட முடியாதுன்னா இங்கே தான் பி, இங்கே தான் எஃப். இந்த ஒரு பொசிஷன் தான் இருக்குது பிஎஃப் போட. அதே மாதிரி இதுலேயும் பி போட முடியாது, இதுலேயும் பி போட முடியாதுன்னா இங்கே தான் பி, இங்கே தான் எஃப். சி டி கே கிட்ட வராதுன்றாங்க. கே கிட்டையும் டி கிட்டே வராதுன்னா சி இங்கே. டி கிட்டையும் கே கிட்டையும் வராதுன்னா சி இங்கே. சரியா? இ ஒர்க் 2% சீனியர் டு ஹச். இ வந்து 2% சீனியர் டு ஹச். ஹச் இஸ் நாட் சீனியர் மேனேஜர். சரிங்களா? ஹச் இங்கே போட்டு இ இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா ஹச் இங்கே போட்டு இ இங்கே. ஆனால் ஹச் இஸ் நாட் அ சீனியர் மேனேஜர்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஹச் சீனியர் மேனேஜர் வருது. இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இகே ஹச்சி ஐ எஃப் ஏ ஜி பி டி ஜே டி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த கொஸ்டின்ஸ் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஈஸி கொஸ்டின்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அதாவது இதுவும் வர வாய்ப்பு இருக்குது, இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. கோடிங் டி கோடிங்கில் இது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணிங்கன்னா போட முடியும். இதுக்கான ஆன்சர் கேரக்டர் வேஸ் சம்திங்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஸோ இதுவும் பொறுமையாக பார்த்து போட்டால் சால்வ் பண்ண முடியும். பட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுவும் MDRUL வரும். சரிங்களா? ஸோ எத்தனை பேர்ஸ் ஆஃப் லெட்டர் இருக்குன்னு கேட்குறேன். கேலிபரில் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட்லேயும் பேக்வர்ட்லேயும் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் ABCDE. சரிங்களா? அடுத்து பியரிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தை எடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பயர் ட்ரை இப்படி 2 மீனிங்ஃபுல் வேர்டு வருது. மோர் தென் 1 மீனிங்ஃபுல் வேர்டு வந்துச்சுன்னா ஒய்ன்னு தான் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒய் இஸ் த ஆன்சர். இதுக்கு தான் நான் வந்து கடைசியாக இதை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்து சம் ஏர் இஸ் ஹாட், ஆல் வெதர் இஸ் ஹாட், சம் வெதர் ஆர் கோல்டு. ஆல் ஏர் ஆர் வெதர் இஸ் அ பாசிபிலிட்டி, கரெக்டு. சம் கோல்டு இஸ் ஏர் வராது. ஆல் கோல்டு கேன் பி ஹாட்டான்னு கேட்குறேன். ஆல் கோல்டு வந்து ஹாட்டாக இருக்கலாமா? இருக்கலாம். கேன் பினா பாசிபிலிட்டி. ஸோ போத் 1 and 3 ஃபாலோஸ். அடுத்து ஒன்லி ஹார்ஸ் இஸ் கேட். எல்லா கேட்டுமே வந்து ஹார்ஸுக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும். சம் கவ் இஸ் ஹார்ஸ், நோ மைஸ் இஸ் கவ். சரியா?
ஆல் கவ் கேன் பி கேட்டான்னு கேட்குறான். கேட் வந்து ஒன்லி கண்டிஷனில் இருக்கனால பாசிபிலிட்டி வராது. நோ மைஸ் இஸ் ஹார்ஸான்னு கேட்குறான். நோ மைஸ் இஸ் ஹார்ஸ் வராது. சம் ஹார்ஸ் இஸ் நாட் மைஸான்னு கேட்குறான். எனக்கு சம் பார்ட் ஆஃப் ஹார்ஸ் இஸ் நாட் கண்டிஷன் வித் மைஸ். ஸோ ஒன்லி 3 ஃபாலோஸ். ஒன்லி a few books are pen. No pen is the pencil. All pencil are color. Some book are not pen ஆன்னு கேட்குறான், கிடையாது. நோ பென் இஸ் கலரான்னு கேட்குறான், கிடையாது. எல்லா புக்குமே பென்சிலாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறான். சாரி, எல்லா புக்குமே பென்னாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறான், கிடையாது. ஏன்னா ஒன்லி a few இருக்கனால நெய்தர் நன் ஃபாலோஸ். என்னையா சம் புக் ஆர் நாட் பென். கரெக்ட். இங்கே பார்த்தீங்களா, இதை மிஸ் பண்ணிட்டே பாருங்கள். புக்கில் உள்ள சம் பார்ட்லேருந்து நாட் கண்டிஷன் போய் பென்னில் அடிக்குது இல்லை, இது கரெக்ட். ஒன்லி 1 ஃபாலோஸ். ஆல் 1 is 2. Only a few 2 is 4. Some 4 is 6. சரியா? some 4 is 2 ஆன்னு கேட்குறான். எஸ். ஆல் 6 can be 4 ஆன்னு கேட்குறான். எஸ். ஆல் 2 can be 1 ஆன்னு கேட்குறான். எல்லா 2வையும் ஒன்றுக்குள்ளே கொண்டு போக முடியாது. 1 and 2 ஃபாலோ. எப்படி 3 ஃபாலோ ஆகும்? ஒரே நிமிஷம் இருங்க. எல்லா 2வையும் ஒன்றுக்குள்ளே கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கும் அன்னோன் ரிலேஷன் முடியும். ஏன்னா இதை விட்டுருங்க, எனக்கு எல்லா 2வையும் இதுக்குள்ளே கொண்டு போக முடியாதுன்னா இதில் ஏதாவது நாட் கண்டிஷன் பட்டிருக்கணும். இதை விட்டுருங்க. எல்லா 2 இப்படி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது. எல்லா பி ஏக்குள்ளே இருக்க பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கரெக்டு தான். நான் தவறுதலாக பார்த்துட்டேன். ஸோ நோ சுகர் இஸ் டீ. ஆல் காஃபி இஸ் டீ. சம் டீ இஸ் பிளாக். சம் காஃபி இஸ் பிளாக்கான்றான், கிடையாது. நோ சுகர் இஸ் காஃபியான்றான், கரெக்டு. ஆல் பிளாக் கேன் பி டீயான்றான், கரெக்டு. 2 and 3 ஃபாலோஸா? எஸ். அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த செட்டில் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களோட உங்கள் ஜாக்சன். டின்.